மக்கள் வணக்கம். இது கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை பொறுத்தவரை என்ன பண்ணா நிச்சயமா ஒரு கல்வி சார்ந்த நிகழ்ச்சியா தான் இருக்க போதும். முக்கியமா 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் சில பல குறிப்பிட்ட மாணவர்கள் என்ன அப்படின்னா கொஞ்சம் உயர் ரக படிப்புகளை தேர்ந்தெடுக்கணும். சில குறிப்பிட்ட ரகம் படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது பட்டய கணக்கால், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றது எப்பவுமே மாணவர்கள் மத்தியில வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்ட ஒரு படிப்பா இருந்துட்டு இருக்கு. அதுக்கான தேடல் அதிகமா இருக்கு. ஆனா எங்க படிக்கிறது, எப்படி படிக்கிறது, அந்த படிப்புல மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு, படிக்கும் போது என்னென்ன தகுதிகள் வேணும், இப்படி பல வகையான விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தும். சார், அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, பெற்றோர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படின்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கக்கூடிய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் குறிப்பா வந்து இணைய வழியில இணைஞ்சிருக்காங்க. அந்த கல்லூரியோட மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு மணிகண்டன், அவரை நம்ம வரவேற்கலாம். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி உங்களை இந்த நேரத்துல சந்திக்கிறது. இணைய வழியில வந்து இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பிட்ட நிறைய விஷயங்கள் நாம் இன்னைக்கு நம்ம பேச போறோம், சரியா? நிச்சயமா. சரி, முதல்ல இந்த பட்டய கணக்கால் அந்த சார்ட்டர் அந்த படிப்பை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கல்லூரியை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில துடுப்பதி என்ற இடத்துல அமைச்சிருக்கு. நமது கல்லூரி பாத்தீங்கன்னா இந்தியாவுல இந்த படிப்புகளுக்கு விழிப்புணர்வு இல்லாத நேரத்தில், ஏன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நான் சொல்றேன், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி என்று சொல்லப்படுகின்ற சிஏ, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி என்று சொல்லப்படுகின்ற சிஎம்பி அல்லது சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரிஷிப் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மூன்று படிப்புகளுமே வணிகவியல் துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய தொழில் படிப்பு. சோ பொதுவாகவே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துட்டோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு எம்பிபிஎஸ், பிஇ, சட்டம் மாதிரியான படிப்புகள் தான். இந்த படிப்புகள் பற்றிய விழிப்புணர்வு குறைவாக இருந்த காலகட்டத்தில், விழிப்புணர்வு மட்டும் இல்ல, இந்த படிப்பை பற்றி தெரிந்தவர்களும் இந்த படிப்பை எப்படி படிக்கலாம் என்ற விழிப்புணர்வு இல்லாமல், புரிதல்கள் இல்லாமல் எடுத்து படிக்கும் பொழுது 5 வருடத்துல முடிக்க வேண்டிய படிப்பை அதை தொடர்ந்து 7 வருடம் 8 வருடம் படிச்சுட்டு, இல்ல இந்த படிப்பு எனக்கு செட் ஆகாது, நான் வந்து இந்த படிப்பை விட்டுட்டு வேற ஏதாவது பார்க்கலாமா, இத்தனை வருஷம் படிச்சு வீணாயிடுச்சு அப்படின்னு புலம்புன காலம்லாம் உண்டு. சோ அந்த காலகட்டத்துலதான் கடந்த 2006ஆம் ஆண்டு நேஷனல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற ஒரு அறக்கட்டளை மூலமாக இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி. அதாவது இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதையும், இதற்கான எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணி படிக்கணும், படிச்சாதான் வெற்றி அடைய முடியும்ன்ற ஒரு அவேர்னஸ் இல்லாத சமயத்துல இந்த படிப்புகளுக்கு நீங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் முழுமையாக படிப்பிற்கு மட்டுமே செலவிட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தி, சோ இந்த படிப்புகளுக்கு ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு அதற்கான பயிற்சியை கொடுத்து முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ரொம்ப சிறப்பா, ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஏன்னா இந்த படிப்பு அப்படின்றது மற்ற பாடப்பிரிவுகள் மாதிரி கிடையாது, மற்ற பாடத்திட்டங்கள் மாதிரி கிடையாது, டிகிரி மாதிரி கிடையாது. இந்த பாடத்திட்டக்குள்ள சிறப்பு அம்சம்னா என்ன சொல்லுவீங்க? சார்ட்டர்ட் அக்கௌண்டோட சிறப்பு அம்சங்கள்லாம். அதாவது இந்தியாவுல தொழில் வளர்ச்சி அப்படின்றது கடந்த 30 வருடங்கள்ல எக்கச்சக்கமா எல்லா வகையான துறைகள்லயும் வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படிப்புகளோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வகையான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் பல 1000 கோடிகளை முதலீடு செய்த இந்திய நிறுவனங்கள், வங்கிகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மட்டுமல்லாது பன்னாட்டு நிறுவனங்கள், இந்தியாவில் கிளைகளை கொண்டிருக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களை வழி நடத்தி செல்லும் படிப்பு தான் வந்து இந்த சிஏ அல்லது சிஎம்ஏ அல்லது சிஎஸ் போன்ற படிப்புகள். இது ஒரு சாதாரண பட்ட படிப்பு போல் அல்ல. மற்றபடி நிறைய தொழில் படிப்புகள் இருக்கு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா. ஆனா இந்த படிப்புகளோட சிறப்பு அம்சம் என்னன்னா, ஒரு துறை சார்ந்த படிப்புன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தொழில்துறை சார்ந்த படிப்புன்னு சொல்லலாம். அந்த தொழில்துறை சார்ந்த நிறுவனங்கள்ல மட்டும்தான் இதற்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக அந்த துறையில் ஏதாவது நலிவு ஏற்பட்டால் அதை படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமாக நம்ம நாளையே பாக்குறோம் இல்லையா, ஒரு இன்ஜினியரிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிவிஷன் படிச்சவங்களுக்கு இப்ப வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம 5 வருஷம் படிச்சு முடிச்ச பிறகுதான் நமக்கு தெரிய வரும். சோ அந்த மாதிரி இந்த படிப்புகள் கிடையாது. இந்தியாவுல தொழில் வளர்ச்சி இருக்கும் பொழுது இந்த படிப்புகளுக்கான மவுசுன்றது குறையவே குறையாது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நிறுவனங்களும் அவர்களுடைய கணக்கு வழக்குகளை பராமரித்தல், அவர்களுடைய கணக்கு புத்தகங்களில் இருக்கும் குறைகளை அதை நிவர்த்தி செய்தல் அல்லது வரி சட்டங்களை மேலாண்மை செய்வது, அரசு சொல்லுகின்ற வழியில்தான் அந்த கணக்கு புத்தகங்கள் கையாளப்படுகின்றனவா அப்படின்றத வந்து உறுதி செய்வது, இது எல்லாமே வந்து சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் படித்தவர்கள் மூலமாகத்தான் நம்ம செய்து கொள்ள முடியும்.
அது மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள வரி சட்டங்கள், ஒரு இன்கம் டாக்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வரி சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே செல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டுடைய உதவி தேவை. அவர்களுடைய கையொப்பம் இல்லாமல் உங்களால் இந்த ரிட்டர்ன்ஸ்களை ஃபைல் பண்ண முடியாது. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த சிஏ படித்தவர்களுடைய அவசியம் நமக்கு தேவைப்படுது. அதுதான் இந்த படிப்புகளுடைய சிறப்பம்சம். சோ இப்ப நம்மளுடைய இந்தியால எந்த வகையான நிறுவனங்கள் எடுத்துக்கலாம், தொழில் நிறுவனங்கள்ல வியாபாரமோ, உற்பத்தியோ, கேளிக்கையோ, கல்வி நிறுவனங்களோ, அல்லது நம்மளுடைய தொலைக்காட்சி போன்ற நிறுவனங்களோ, அல்லது ஹோட்டல் மாதிரியான அல்லது கேளிக்கை விடுதிகள், தங்கும் விடுதிகள், எல்லா துறையிலுமே ஒரு புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட மொபைல் போன் கம்பெனியா இருக்கலாம், லேப்டாப் கம்பெனியா இருக்கலாம், எல்லா நிறுவனங்களுக்குமே, அனைத்து வகையான நிறுவனங்களுக்குமே இந்த சிஏ படித்தவர்களுடைய உதவி கட்டாயமாக தேவை. சிறப்பா சொன்னீங்க மணிகண்டன் ஐயா. இப்ப நீங்க இந்த படிப்போட முக்கியத்துவத்தையும் இந்த படிப்பு படித்தவர்களுடைய முக்கியத்துவம் நீங்க சொன்னீங்க. முக்கியமா இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இது படிக்கிறதுக்கான அடிப்படை தகுதிகள் என்னென்னலாம் வரையறுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாகவே ஒரு தொழில் படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அச்சம் நல்லா படிக்கிற பசங்களுக்காக மட்டுமா இந்த தொழில் படிப்பு. நீங்க எடுத்துக்கலாம் எம்பிபிஎஸ், சட்டம் மாதிரியான ஆர்கிடெக்ட் கோர்ஸோ, இல்ல நீங்க எந்த ஒரு தொழில் படிப்பு எடுத்தாலும் அதுல காம்படிஷன் அதிகமா இருக்கும். நிச்சயமா நல்லா படிக்கிற பையனுக்கு தான் இது போய் சேரும், அல்லது ஆங்கில வழி கல்வி படிக்கிறவனுக்கு தான் போய் சேரும். குறிப்பா சிபிஎஸ்இ படிச்சாங்கன்னா உங்களுக்கு சீட் ஈஸியா கிடைச்சிடும். அந்த மாதிரியான ஒரு நிலை மற்ற தொழில் படிப்புகளில் இருக்கிறது. ஆனால் இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பை நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்றது +2 பாஸ். நல்லா பாருங்க, +2 பாஸ். +2ல நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்றது நான் சொல்லல. அதே மாதிரி +2 நீங்க முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு கூடுதல் தேர்வுகள் நமக்கு இருக்கு இல்லையா, நமக்கு அடிஷனலா எக்ஸாம்ஸ் எழுதிதான் மற்ற தொழில் படிப்புகள்ல சேர முடியும்ன்ற மாதிரியான நிலைமைகள் இருக்கு. ஆனா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் +2ல நீங்க பாஸ் பண்ணிருந்தா போதும். எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறீங்கன்றத தேவையில்லை. அது மட்டும் இல்லாம +2ல நீங்க எந்த குரூப் எடுத்திருக்கிறீங்கன்றதும் அவசியம் கிடையாது. நீங்க சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 10th நான் எவ்வளவு மார்க் எடுக்கிறேன்றத பேஸ் பண்ணிதான் என்னோட +1 +2 குரூப்பே என்ன சூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு 450 மதிப்பெண் எடுக்கிறேன் 10ஆம் வகுப்புல, முக்கியமா கணிதத்துல 80க்கு மேலயோ அறிவியல் 80க்கு மேல எடுத்தனா என்னுடைய பெற்றோர்ல இருந்து, என்னுடைய ஆசிரியர்ல இருந்து, என்னுடைய நண்பர்கள்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்ற விஷயம், நீ சயின்ஸ் குரூப் எடுத்து படி, நீ தான் நல்லா படிக்கிற பையனாச்சு. அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஊர்ல காமர்ஸ் குரூப் அப்படின்றது குறைவான மதிப்பெண் எடுத்தவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்குமான படிப்பு அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்படுது. 1% 2% தான் 10th நல்ல மார்க் எடுத்தவங்க காமர்ஸ் குரூப் போற மாதிரியும், குறைவான மதிப்பெண் எடுத்த இப்ப ஸ்கூல்லயே கூட என்ன சொல்லுவாங்க, நீ குறைவான மதிப்பெண் எடுத்திருக்க, அவனுக்கு நான் சயின்ஸ் குரூப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாணவர்கள் சயின்ஸ் குரூப் படிச்ச பிறகு +2ல அவர்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சில ஆயிரங்கள்ல மட்டும் தான் இருக்கு. ஓகே, சோ இப்ப நான் பயோமேக்ஸ், பயாலஜி, ஜுவாலஜி எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா, நான் மருத்துவம் படிக்கணும்ன்ற கனவு இருந்தா கூட அதற்கான எண்ணிக்கைகள் சில ஆயிரங்கள் தான். ஆனா எதிர்பார்க்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை பல லட்சங்கள்ல இருக்கு. ஆனா இந்த சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க +2ல பாஸ் பண்ணிருந்தா போதும். ஒருவேளை நீங்க சயின்ஸ் குரூப் படித்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லது வேற ஏதாவது படிப்புகள் +2ல படித்திருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் வழி கல்வி படித்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லது சிபிஎஸ்இ வழி கல்வி படித்திருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கான ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க +2ல பாஸ் பண்ணிருக்கணும். அடுத்து நான் சிஏ படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். அதற்கு அடுத்தாற்போல் நீங்க எங்க படிக்க போறீங்கன்ற ஒரு கல்வி நிறுவனத்தை தேர்வு செய்யணும். ஏன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு தொழில் படிப்பு. இந்த படிப்பை படிப்பதற்கு நிச்சயமாக அந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை. சிறப்பா சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல பேசும்போது இந்த பட்டய கணக்கில் இந்த படிப்பு எடுத்து படிக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் வரையும் படிச்சிருக்காங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. உண்மையாவே இந்த படிப்பு படிக்கிறது அவ்வளவு ஆண்டுகள் தேவைப்படுமா? இல்ல, இந்த கல்வி நிறுவனங்கள் கொடுத்திருக்கிற வழிமுறைப்படி சிஏ படிப்பு அப்படின்னு சொன்னா +2 முடித்த ஒரு மாணவர் மேக்சிமம் 5.5 வருஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். சரி, சிஎம்ஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் 4.5 வருஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா இந்த படிப்பை படிப்பதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கும் வழிமுறை தான் தவறான முறையா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் இந்த படிப்பை பார்ட் டைமா படிக்கிறாங்க ஒரு சிலர். ஏன்னா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி நிறுவனங்கள் நீங்க நிச்சயமாக நேரடியாக கல்லூரிக்கு சென்றுதான் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வற்புறுத்தல் அவங்க கொடுக்கல. எதனால அப்படின்னா, இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கணும், இந்த படிப்பை முடித்தவர்களுடைய உதவியோட நீங்க இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்றதுனாலதான் முழு நேரமாக படிக்கணும்ன்ற ஒரு வற்புறுத்தல் அவங்க கொடுக்கல. இத காரணமா வச்சு என்ன பண்றாங்கன்னா, மாணவர்கள் ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டே இதை பார்ட் டைமா படிக்கிறது. ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம பார்ட் டைமா படிக்க முடியுமா? பிஇ மாதிரியான, எம்பிபிஎஸ் மாதிரியான, சட்டம் மாதிரியான படிப்புகளை
யாராவது பார்ட் டைம்ல படிச்சு பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. இந்த படிப்புகளும் அதை போலதான் சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகளும் நிச்சயமாக ஒரு தொழில் படிப்பு, சாதாரண பட்ட படிப்பு கிடையாது. இது நீங்க மேலோட்டமா படிக்க முடியாது. அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆழ்ந்து படிக்கணும். சோ அதை தவிர்த்துட்டு மாணவர்கள் என்ன பண்றாங்க, வீக்கெண்ட்ல மட்டும் டியூஷன்ஸ் போய் படிக்கிறது, சண்டேஸ்ல மட்டும் டியூஷன் போறது, இல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் டியூஷன் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மற்ற நேரங்களை வந்து வீணடிக்க வேண்டாம், நம்ம வேலைக்கு போகலாம். வேலைக்குன்னு போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, கவனங்கள் வந்து சிதறது. அந்த வேலை சம்பந்தப்பட்ட துறையில வந்து நிபுணத்துவம் பெறணும்னு ஒரு ஆசை வருது. சோ அப்ப என்ன பண்றாங்க, இந்த படிப்புகளை வந்து ஓரம் கட்டிடுறாங்க. சோ இந்த மாதிரி தவறான வழிமுறைகளை கையாள்வதனால்தான் அவர்களுடைய காலம் அப்படின்றது அதிகமாயிட்டே போகுது. சோ இது தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, என்னோட நண்பர் படிக்கிறாரு, சிஏ வந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு, அவரால் முடிக்க முடியல, ரொம்ப டஃப்பான கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படிப்பை பற்றிய தவறான வதந்திகள் வந்து பரவும். இந்த நேரத்துலதான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து இந்த படிப்புகளை ஏன் வந்து நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய புரிதல்கள் இல்லாம படிச்சதுனாலதான். சோ இந்த படிப்பை நல்லா படிச்சவரும் இந்த படிப்பை டஃப் தான் சொல்றாரு, சரியா எடுத்து படிக்காதவரும் டஃப் தான் சொல்றாரு. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த படிப்புகள் வந்து நீங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் செலவிட்டால், நல்ல ஆசிரியர்களோட உதவியோடு இந்த படிப்பை படித்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அப்படின்ற நோக்கத்துலதான் கல்லூரி படிவத்துல. ஏன்னா இந்த படிப்புகளுக்கு பாத்தீங்கன்னா இந்திய அளவுல வேற எங்கேயுமே கல்லூரிகள் கிடையாது, டியூஷன் சென்டர்ஸ் தான் இருக்கும். ஈவினிங் டியூஷன்ஸ், மார்னிங் டியூஷன்ஸ் இருக்கும். சோ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி என்ன பண்ணாங்கன்னா, காலை 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் நீங்க கல்லூரியில ஒரு பேராசிரியர் கிட்டதான் இந்த படிப்பை நீங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறையை கொண்டு வந்து, அது மட்டும் இல்லாம 4 மணிக்கு பிறகு நீங்க உங்க ஹாஸ்டலுக்கு போனதும் ஈவினிங் 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அகைன் கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ். சோ இது வந்து ஆப்ஷனல் கிடையாது. நீங்க தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸை கொடுத்து, இன்னைக்கு காலையில கல்லூரியில என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதை அகைன் ரிவைஸ் பண்ணணும். சோ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர், ஒவ்வொரு 50 மாணவர்களுக்கும் ஒரு ப்ரொஃபசர்ஸ், ஈவினிங்லயும் டியூஷன் டைம்ல ஒரு ப்ரொஃபசர். ஓகே, எப்படி ஒரு 10வது மாணவன் 12வது மாணவன் வந்து அவங்க வீட்டுல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னு கட்டாயமா படிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட உட்கார வச்சு அவங்களை படிக்க வைக்கிறாங்களோ, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு பேராசிரியரோட உதவியோட இந்த கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ் கொண்டு போயிட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் படிப்பதற்கு மட்டுமே செலவு செய்யறாங்களா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம வாராந்திர தேர்வுகள், மாதாந்திர தேர்வுகள், ஏன்னா இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஏன்னாதான் ஒரு நல்ல ப்ரொஃபசர்ஸ் கிட்ட நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்து படிச்சாலும் தேர்வுகளை எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் அச்சம் இருக்கும், நேரம் போதாமை இருக்கும். சோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி, பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கோர்சஸோ இல்ல ஒரு யூஜி பிஜி கோர்சஸ் படிக்கும் பொழுது ப்ரொஃபசர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கும். சோ அதுலயும் ரொம்ப நுட்பமா போயிட்டு நீங்க படிச்சீங்களா அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு தன்மானத்துக்கே ஒரு இழுக்கு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அந்த நிலைமை எல்லாம் கிடையாது. நமது கல்லூரி பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் படிக்கின்றார்களா, அவர்களுடைய தேர்வுகள், வாராந்திர தேர்வுகள், மாதாந்திர தேர்வுகள், இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு அனுப்புறது மாதிரியான எல்லா சிஸ்டமும் ஃபாலோ பண்ற ஒரே காரணத்தினாலதான் நல்ல தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் கொடுத்துட்டு. சிறப்பு. நிச்சயமா இந்த பட்டய கணக்காளர் படிப்புகளுக்கு வந்து நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, மாணவர் நல்ல எந்த அளவு அக்கறை கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க கற்பித்தல ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப இன்னொரு படிப்பு பத்தி சொன்னீங்க, இந்த சிஎம்ஏ. குறிப்பா அந்த படிப்பு தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும், எத்தனை வருஷம் வரையும் அதுக்கு படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த 3 படிப்புகளுக்கும் ஒரே மாதிரியான தகுதி தான் தேவைப்படுது. பிளஸ் 2ல அவங்க பாஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சிஏ முதல்ல சிஏ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அடுத்து சிஎம்ஏ, அடுத்து சிஎஸ். சோ ஏன்னா இதற்கு நமக்கு கிடைக்க போகும் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், அதற்கு பிறகு அவர்கள் சம்பாதிக்க போகும் சம்பளம், அவர்களுக்கான வாய்ப்புகள், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிருக்கிறோம். அதுல 2ஆம் நிலையில தான் வந்து சிஎம்ஏ படிப்புகள். இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் சிஏ போலவே நீங்க பிளஸ் 2ல பாஸ் பண்ணிருந்தா போதும், இந்த சிஎம்ஏ படிப்புகளை எடுத்து படிக்கலாம். சிஎம்ஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சிஏ படித்த ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை லாப நோக்கத்தோடு மட்டுமில்லாமல் என்ஜிஓ, சேரிட்டி ட்ரஸ்ட் மாதிரியான ஆர்கனைசேஷன் இருந்தா கூட அந்த நிறுவனத்துல வழி நடத்தி செல்வது, அவருடைய வருமானம் எவ்வளவு, அவருடைய செலவு எவ்வளவு, அவருடைய கணக்கு புத்தகங்கள் சரியாக பராமரிக்கப்படுகின்றனவா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா, ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்றாங்களான்றதெல்லாம் இவங்கதான் வந்து கண்காணிக்க போறாங்க. சோ அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கும் உதவி பண்ண போறாங்க. கூடுதலாக சிஎம்ஏ படித்தவர்கள் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய காஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் உதவி பண்ண போறாங்க. ஏன்னா நம்மளுடைய செலவினங்களை கட்டுப்படுத்தும் போதுதான் லாபம் வந்து அதிகரிக்கப்படுகிறது. அவங்களுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் இந்த பெரிய நிறுவனங்கள் அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய நிறுவனத்தினுடைய செலவுகள், சரியான செலவுகளை
சரியான நேரத்தில் நடத்துதல் மற்றும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துதல். அந்த வழியில நிறுவனத்தை லாபகரமா கொண்டு போறது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உற்பத்தி செய்யும் பொருட்களுடைய அடக்க விலை என்ன அப்படின்றத நிர்ணயிக்கிறது. இந்த மாதிரியான வேலைகளை வந்து சிஎம்ஏ படித்தவர்கள் செய்ய போறாங்க. சோ அவங்களுடைய பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமா சொல்றோம். ரொம்ப சிறப்பு. இப்ப நம்முடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில இப்ப இந்த 3 படிப்புகளோடு படிக்கும் போது இன்னும் என்னென்ன கூடுதல் தகுதிகளா மாணவர்களுக்கு கற்பித்து கொடுத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இப்போ சிஏ படிப்புகள் அல்லது சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து தொடர்ந்து இணைப்புல தான் இருக்கீங்க மணிகண்டன், இணைப்புல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இணைப்புல இருக்கீங்களா? என்னுடைய குரல் கேக்குதா? நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஓகே. சோ சிஏ சிஎம்ஏ இந்த 2 படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் மற்றும் ஃபைனல் அப்படின்னு 3 நிலைகள்ல வழங்கப்படுகிறது. இதுல வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் என்ற 2 நிலைகள் மட்டும் நம்மளுடைய கல்லூரியில தங்கி மாணவர்கள் படிப்பாங்க. சோ இந்த முதல் நிலையில ஃபவுண்டேஷன் அவங்க சேரும் பொழுது மாணவர்களுக்கு வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இக்னோ பல்கலைக்கழகம் மூலமாக அவர்களுக்கு பிகாம் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு டிகிரி படிப்புக்கான 4 பேப்பர்களுக்கு கூடுதல் பயிற்சி வழங்கப்படுகிறது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம டிகிரின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 3 வருஷம் இருக்கும், 6 செமஸ்டர், 30 பேப்பர்ஸ் இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த படிப்புகளை படிக்கும் பொழுது இக்னோவோட நம்ம டைப் வச்சு இந்த மாணவர்களுக்கு வந்து அடிஷனலா பிகாம் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு கூடுதல் பட்டம், யூஜி டிகிரி பட்ட படிப்பை வந்து அவங்களுக்கு வழங்குறோம். இந்த படிப்புகளுக்கு 4 பேப்பர்களுக்கு மட்டும் அவர்கள் தேர்வு எழுதினால் போதும். அந்த 4 பேப்பர்ஸ்க்கும் தேவையான கோச்சிங்கும் நம்ம வந்து இந்த சிஏ மாணவர்களுக்கும் சிஏ மாணவர்களுக்கும் ஃபவுண்டேஷன் லெவல்ல கொடுக்குறோம். அடுத்ததான் இன்டர்மீடியட் லெவல் பொறுத்த வரைக்கும் கூடுதலாக எல்லா மாணவர்களுமே இந்த சிஏ சிஎம்ஏ முடித்தவர்கள் அவங்களுடைய கணக்கு வழக்குகளை பராமரிப்பதற்கு ஒரு சாஃப்ட்வேர், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எடுத்துட்டோம்னா இப்போதைக்கு இந்தியாவில பிரபலமா இருக்கிறது டாலி ERP9. இந்த டாலி ERP9 சாஃப்ட்வேருக்கான பயிற்சியை நம்ம வழங்குறோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதனுடைய கூடுதல் பயிற்சிகள் எல்லாம் வழங்கும் போது மட்டும்தான் இந்த படிப்பை ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் என்ற 2 நிலைகளை முடித்து விட்டு மாணவர்கள் அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது அவர்களால வந்து இண்டஸ்ட்ரியில கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். சோ அதுக்கு தேவையான கூடுதல் பயிற்சிகள் எல்லாமே நம்ம வழங்கிட்டு வரோம்னு சொல்லலாம். இப்ப நம்மளோட கல்லூரி கூடிய இந்த 3 படிப்புகளுமே வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சு. முக்கியமா இந்த துறையை பொறுத்தவரையும் பெண்கள் இந்த படிப்புகளை எடுத்து படிக்கிறதுக்கு சாத்தியப்படுமா, அவங்க இந்த துறையில வளர முடியுமான்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ வந்து இந்த பெண்களுக்கான படிப்பு, ஆண்களுக்கு படிப்பான படிப்பு அப்படின்ற ஒரு பிரிவு கிடையாது. குறிப்பா இந்த படிப்பு பெண்கள் எடுத்து தாராளமாக படிக்க முடியும். ஏன்னா அவர்கள் வந்து இன்ஜினியரிங் மாதிரியான படிப்புகள் படிக்கும் பொழுது அவங்க தொழிற்சாலைகளுக்கு போய் வேலை செய்ய முடியுமா, அல்லது இன்ஜினியரிங்லயே பல பிரிவுகள் இருக்கு. சோ அதுல இருந்து ஒவ்வொரு பிரிவுகள்லயும் வந்து பெண்கள் வந்து செய்ய முடியுமான்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனா இப்ப எல்லா துறைகளிலுமே பெண்கள் சாதிச்சுட்டு வராங்க. அதே போலதான் இந்த சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து வேலைக்கு போகணும்னு விருப்பப்பட்டா வேலைக்கு போகலாம், அல்லது இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் சுயமாக வேலை தொடங்கும், தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, இந்த படிப்பை முடிச்ச ஒருத்தர் ஒரு பெரிய நிறுவனத்துல போயிட்டு சிஇஓ, சிஎஃப்ஓ, பினான்ஸ் டைரக்டர், பினான்ஸ் மேனேஜர் அந்த மாதிரியான ஹையர் டெசிக்னேஷன்ல ஒர்க் பண்ண போறாங்க. ஒருவேளை நீங்க கேள்வி கேட்ட மாதிரி பெண்களுக்கு அது மாதிரி வெளியில போய் வேலை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்த படிப்பை முடித்த ஒருத்தர் தாராளமாக அவர்கள் வந்து இந்த படிப்பு ஒரு குவாலிபிகேஷனா வச்சுட்டு அவங்க வந்து சொந்தமாக தொழில் தொடங்கி அவர்களுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு அவங்களோட கிளைண்ட்ஸ் அவங்க ஆபீஸ்க்கு வர வச்சு இதே சர்வீஸா அவங்க பண்ண முடியும். அதனால இந்த இடத்துல பெண்கள் நிறைய பேர் இந்த படிப்பை வந்து விரும்பி படிக்கிறாங்க. நிச்சயமா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இந்த பட்டய கணக்காளரோட பணி ரொம்ப மகத்தானது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இந்த 3 துறைகளை எடுத்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நிறுவனமோ இல்ல ஒரு சிறு நிறுவனமோ இவங்க வந்து எந்த பதவியில முதல்ல வந்து வேலைக்கு சேர முடியும் அப்படின்ற விஷயம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமா. இப்ப நம்ம சொன்ன பதில்ல என்னன்னா இவர்கள் வந்து சிறு குறு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை வந்து வேலைக்கு அமர்த்தக்கூடிய அளவிற்கு அந்த நிறுவனங்கள் இருப்பதில்லை. அவங்களுக்கு இவர்களுடைய சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா குறைந்தபட்சம் லட்சங்கள்ல தான் மாத சம்பளம் இருக்கிறது. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாத சம்பளமே லட்சமோ 2 லட்சமோ கொடுக்குற அளவுக்கு சிறு குறு நிறுவனங்கள் இருக்காது. அதனால இவர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது பெரிய நிறுவனங்களில் மட்டும்தான். ஓகே, பெரிய நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் இவர்களை பணிக்கு அமர்த்தும் தகுதி அவர்களிடம் இருக்கும். ஏன்னா அவங்களால மட்டும்தான் மாத சம்பளம் 2 லட்சம் ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியும். அது இல்லாம அவங்களுக்கான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய வந்து இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்.
சோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும், அவங்களோட டர்ன் ஓவர் அதிகமாக அதிகமாக அவங்களுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக அதிகமாக இவர்களுடைய தேவையும் அதிகமாகும். அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்களை வந்து முழு நேரமாக பணிக்கு அமர்த்துறாங்க. சோ அப்ப பெரிய நிறுவனங்கள்ல இவங்களுடைய டெசிக்னேஷனே பாத்தீங்கன்னா சிஎஃப்ஓ, சீஃப் பைனான்சியல் ஆபீசர்ன்ற மாதிரியோ அல்லது ஃபைனான்ஸ் டைரக்டர் அல்லது ஃபைனான்ஸ் மேனேஜர், அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் மாதிரியான, டாக்ஸ் மேனேஜர் அந்த மாதிரியான டெசிக்னேஷன்ஸ் கூட இருக்கு. சோ அந்த மாதிரியான உயர் பதவிகள் தான் இவர்களுக்காக வகுக்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ட அவங்களால பணி அமர்த்த முடியாது, ஆனா அவர்களுடைய உதவி இவங்களுக்கு நிச்சயமாக தேவை. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆமா நம்ம சொல்றோம் ஆடிட்டர் ஆபீஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஆடிட்டர்ஸ் பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கிட்ட போயிட்டு அவங்களுடைய சேவையை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அதற்கு ஏற்றாற் போல அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜஸையும் அவங்க பே பண்ணிடுறாங்க. ரொம்ப சிறப்பா சொல்லுங்க. அதான் மொத்தத்துல வந்து ஒண்ணு ஒரு நிறுவனத்துல, பெரிய நிறுவனத்துல போய் வேலைக்கு சேர முடியும், அல்லது சொந்தமாக தொழில் தொடங்கி சிறிய நிறுவனங்களுக்கு அவர்களுடைய அலுவலகத்தில் இருந்தே அவர்களுக்கு சேவை புரியும். எந்த ஒரு வாய்ப்பும் மாணவர்களுக்கு படிச்சு முடிச்ச கிடைச்சாலும் அது நிச்சயமா ஒரு உயர் பதவி சார்ந்ததா இருக்கும், உயர் ஊதியம் சார்ந்ததா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதே மாதிரி மணிகண்டன் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த குறிப்பா வந்து பட்டய படிப்பு தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் வந்து முக்கியமா ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட கல்லூரி நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லும் போது எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து சரியான முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும்ன்றத நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வந்ததுதான். அது மட்டும் இல்லாம சரியான முறைக்குள்ள வந்து இவர்கள் தேர்ந்தெடுக்கும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் இவர்களுக்கு பயிற்சி வழங்கும் ஆசிரியர்களும் அடங்குவார்கள். சோ அப்ப நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏற்கனவே நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து இந்த படிப்புகளுக்கான விழிப்புணர்வையே மக்களிடம் எடுத்து செல்லணும்ன்றதான் குறிக்கோளா வச்சிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 15,000 மாணவர்களை குறைந்தபட்சம் அவர்களுடைய கல்லூரிகள் அல்லது பள்ளிகளில் சந்தித்து அவர்களுக்கு இந்த படிப்பை பற்றிய விழிப்புணர்வை கொடுத்து வருகிறார்கள். சோ அதே மாதிரி இந்த படிப்பை எப்படி படிக்கணும்ன்ற விழிப்புணர்வையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் போதாது இல்லையா, அதற்கான பயிற்சிகளை வழங்கும் பொழுது சோ இவர்கள் கொடுக்கும் விழிப்புணர்வை பொறுத்து மாணவர்கள் வந்து இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. அப்ப அந்த மாணவர்கள் வெற்றி பெறணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள். சோ அதுக்காக இந்த கல்லூரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க இருக்கும் ஆசிரியர்களை வந்து இந்த துறை சார்ந்த வல்லுநர்களாக இருக்கிறார்களா, ஒரு சிஏ முடித்த ஒருத்தர், சிஎம்ஏ முடித்த ஒருத்தர், அது மட்டும் இல்லாம அவர்கள் வந்து ஒரு தனியார் நிறுவனங்களில் அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். அப்பதான் வந்து இப்ப இண்டஸ்ட்ரியில என்ன மாற்றங்கள் வந்தாலும் கணக்குகள் சம்பந்தமாக அல்லது வரிகள் சம்பந்தமாக, ஓகே, வெளிநாடு தொடர்புகள் சம்பந்தமாக ஏதாவது மாற்றங்கள் வந்ததுன்னா அந்த மாற்றங்களை வந்து மாணவர்களுக்கு சரியான நேரத்துல எடுத்து சொல்லும் வாய்ப்பு வந்து இந்த பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு இந்த விஷயங்கள் பேசலாமா? நிச்சயமா. மக்கள் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, வாங்க. ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? இது மதுரையில இருந்து பேசுறேன். சரிம்மா, உங்க சந்தேகம் என்ன அப்படின்றத தொடர்ந்து நீங்க ஐயாட்ட கேட்கலாம். இது ஹலோ சொல்லுங்கம்மா. பிகாம் ஹானர்ஸ் அப்படின்னு ஹானர்ஸ் இருக்குல்ல, ஆமா, அதை எடுத்துட்டு அதோட நம்ம வந்து சிஏ பண்ணலாமா? இப்ப நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க? தொடர்ந்து நீங்க பேசுங்க, தொலைக்காட்சி ஒளியில முழுதும் குறைச்சு வச்சுட்டு பேசுங்கம்மா. இணைப்புல இருக்கீங்களா? இருக்கும். தொலைக்காட்சி பார்க்காம உங்க கேள்வியை தொடர்ந்து நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு விடை கிடைக்கும். தொடர்ந்து கேளுங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்கம்மா. நீங்க தொலைக்காட்சி பார்த்து பேசுறது நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, ஒவ்வொரு நிமிஷம் ரொம்ப முக்கியமான நிமிடங்கள். இணைப்புல இருக்கீங்களா? ஓகே, இவங்க கேட்ட கேள்விக்கு நானே பதில் பண்ணலாமா? சரிம்மா, உங்களுக்கான விடை தெரியல வரும் பாருங்க, நீங்க பேசலாம். நீங்க ஓகே, சோ இப்போ உங்க கேக்குற கேள்வி வந்து பிகாம் ஹானர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏ படிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பிகாம் ஹானர்ஸ் அப்படின்றது ஒரு யூஜி பட்ட படிப்பு. ஓகே, சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது வந்து பிஜிக்கு இணையான ஒரு படிப்பு, தொழில் படிப்பு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம அதை சொல்றோம். இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பிகாம் படிச்சுட்டு தான் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. +2 முடித்த ஒருத்தர் நேரடியாக இதுல ஃபவுண்டேஷன் லெவல்ல ஜாயின் பண்ணி இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்ற மற்ற நிலைகளையும் கடந்து செல்ல முடியும். இந்த படிப்புகளை நீங்க +2 முடிச்ச உடனே படிப்பதுதான் சிறந்தது. அதனாலதான் இந்த கல்வி நிறுவனங்களே நீங்க இந்த படிப்புகளை +2 முடிச்ச உடனே படிங்கன்னு சொல்றாங்களே தவிர அவங்க எந்த விதத்திலயும் நீங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு படிச்சா நல்லது அப்படின்னு சொல்லல.
ஓகே, சோ அதனால +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகளை எடுத்து படிக்கலாம். இதற்கு தனியாக ஒரு யூஜி குவாலிபிகேஷன் வேணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. +2 முடித்த ஒருத்தர் இப்ப +2ல 17 வயசுல முடிச்சிருந்தாருன்னா அடுத்த 5.5 வருட காலம் 22 வயசுக்குள்ள அவரால் ஒரு CA குவாலிபிகேஷனை முடிக்க முடியும். இதே அவர் டிகிரி படிக்கிறாருன்னா +2 முடிச்சுட்டு 3 வருட டிகிரி, அதுக்கப்புறம் இந்த படிப்பை ஒரு 4.5 வருஷம் அல்லது 5 வருஷத்துல படிக்கிறாருன்னா 25 வயதுகள் ஆகும் இந்த படிப்பை அவங்க முடிப்பது. சோ அதனால இந்த படிப்புகளை +2 முடிச்ச உடனே எடுத்து படிக்கிறது சிறந்தது. ஒருவேளை நீங்க இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டிகிரியை முடிச்சுட்டு படிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. சோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு 3 நிலைகளுக்கான தேர்வுகளும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபவுண்டேஷன்ன்ற முதல் நிலையில உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். எப்பன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிகிரியில நீங்க பிகாம் படிச்சிருந்தீங்க, அதாவது காமர்ஸ் துறை சார்ந்த டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா 55% மேற்பட்ட மதிப்பெண்களை எடுக்கும் பொழுது ஃபவுண்டேஷன்ல எக்ஸம்ஷன் வாங்கிட்டு இன்டர்மீடியட், ஃபைனல் மட்டும் நீங்க எழுதலாம். ஒருவேளை நீங்க அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை படித்திருந்தால், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஏன் பிஇ மாதிரியான தொழில் படிப்புகள் படித்திருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் மட்டுமே தேர்வு எழுதுவதாக இருந்தால் உங்களுடைய பட்ட படிப்பில் டிகிரியில நீங்க 60% மேற்பட்ட மதிப்பெண்களை எடுக்கும் பொழுது இன்டர்மீடியட், ஃபைனல் என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 நிலைகளுக்கு மட்டும் தேர்வு எழுதி நீங்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். சோ பிகாம் இப்பதான் சேர போறீங்க அப்படின்னா உங்களுக்கான என்னுடைய அறிவுரை, நீங்க CA படிக்கணும்ன்ற முடிவு பண்ணிட்டீங்கன்னா +2ன்றது உங்களுக்கு தேவையான அளவுக்கு குவாலிபிகேஷன் இருக்கு. அல்லது நீங்க ஏற்கனவே டிகிரி சேர்ந்து 2ஆம் வருடம், 3ஆம் வருடம் படித்துக் கொண்டிருந்தால் அந்த படிப்பை நீங்க தொடர்ந்து படிங்க, நல்ல மதிப்பெண்ல தேர்ச்சி பெறுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன்ல எக்ஸம்ஷன் கிடைக்கும். இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்ப நிகழ்ச்சி பத்திர நேயர்கள் உங்களுக்கு நேரலை இணைப்பு கிடைக்கல, இல்ல இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா தாராளமா திரையில மேல எங்கள் போயிட்டு இருக்கு, அந்த எங்களை தொடர்பு கூட நீங்க தனிப்பட்ட முறையில் ஆலோசனை பெற முடியும். மறுபடியும் நம்ம தொடர்ந்து பேசலாம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க குறிப்பிட்ட இந்த படிப்புகள் எல்லாமே தமிழ் வழி கல்வியில படிக்கிறோமா இல்ல ஆங்கில வழி கல்வியில படிக்கிறோமா, அதையும் சொல்லிடுங்களேன். இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதற்கான தேர்வுகள் ஆங்கிலம் மற்றும் இந்தி வழியில் நடத்தப்படுகிறது. ஓகே, அதனால நீங்க +2 வரைக்கும் நீங்க எப்படி படிச்சிருக்கீங்கன்றது அவசியம் கிடையாது. தமிழ் வழி கல்வியில படிச்சிருந்தா கூட இந்த படிப்பை எடுத்து நீங்க படிக்க முடியும். ஏன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே லாஜிக்ஸ் தான். நம்ம ஒரு பிசினஸ் படிக்காத ஒருத்தர் கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு இல்லையா, அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா கொண்டு போறாரு, பெரிய அளவுல கொண்டு போறாரு இல்லையா, கோடீஸ்வரனா ஆயிடுறாருன்னு சொல்றோம் படிக்காத ஒருத்தர். இப்போ தமிழ் வழி கல்வி படித்திருந்தாலும் இந்த படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். நம்ம இந்த மாணவர்களுக்கு கூடுதல் பயிற்சிகளை வழங்குறோம். ஏன்னா இந்த அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல அவங்க பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்க போகும் பொழுது தமிழ் வழியில அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப ஆங்கில முறையை அவங்க கையாளணும் அப்படின்றதுனால இவர்கள் +2 வரைக்கும் படித்திருந்த முறையை விட்டுட்டு இப்ப புதுசா அவங்களுக்கு அடிப்படை பயிற்சியில இருந்து ஆங்கில வழியில நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். சோ நமது கல்லூரியில பாத்தீங்கன்னா நிறைய கிராமப்புற மாணவர்கள் படிக்கிறாங்க. நகர்ப்புற மாணவர்களுக்கு இணையாக இந்த படிப்புகளை கிராமப்புற மாணவர்களும் எடுத்து படிக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லாதான் படிக்கிறாங்க. நம்ம பேசும்போதுதான் அவங்க தமிழ் வழி கல்வியில படிச்ச மாணவர், அவரால் முடியுமா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புறோம். ஆனா நாங்க கல்லூரியில பாக்குறோம் அந்த மாணவர்களுக்குள்ள எந்த தாழ்வு நிலையும் கிடையாது. 2 பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. பாஸ் பண்றது பாத்தீங்கன்னா 2 மாணவர்களும் சமமான மதிப்பெண்கள் தான் எடுக்கிறாங்க. சிறப்பா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்க்கும்போது கல்லூரி படிப்பு முடிச்சிருப்பாங்க. அவங்க நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில எப்ப சேரலாம் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன். இல்ல, பொதுவாவே நம்மளுடைய கல்லூரியில பாத்தீங்கன்னா +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா மாணவர்கள் தெரியும் இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனை % எடுத்திருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது. அவங்க +2ல பாஸ் பண்ணாவே அவங்களால இந்த படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். அதனால மார்ச் மந்த்லயே நம்மளுடைய அட்மிஷன்ஸ் எல்லாம் யூஸ்வலா க்ளோஸ் ஆயிரும். இந்த வருடம் பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ள முடிய போகுது. ஆல்மோஸ்ட் அட்மிஷன் க்ளோசிங் ஸ்டேஜ்ல இருக்கு. மாணவர்கள் ஆகஸ்ட் 25ஆம் தேதியில இருந்து இவர்களுக்கான பாடங்கள் இணையம் மூலமாக நடத்தப்பட இருக்கிறது. அரசாங்கம் எப்ப நீங்க கல்லூரிக்கு செல்லலாம் அப்படின்ற அறிக்கை கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக பாடங்களை நடத்தி, அதுவும் சரியான இப்ப எப்படி கல்லூரி படிவத்துல நம்ம காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் நடத்திட்டு இருக்கோமோ அதே படிவத்துல ஆன்லைன் வழியாகவும் அவங்க இந்த படிப்பை படிக்க போறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான வாராந்திர தேர்வு, மாத தேர்வு எல்லாமே இருக்கிறது. கல்லூரி அரசாங்கத்தினுடைய ஆணை கிடைத்த பிறகு மாணவர்கள் நேரடியாக படிக்க
நிச்சயமா மணிகண்டன், முக்கியமா ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பு. அந்த படிப்பு படிக்கிறதுனால ஒரு மாணவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் அப்படின்ற விஷயம், குறிப்பா வந்து அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு முழு நேர கல்லூரி, அதுவும் நம்மளோட நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்ற பல வகையான விஷயங்களை ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் புரியும்படி வந்து நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டு பகிர்ந்துகிட்டீங்க. கலந்துகிட்டதுக்கு மக்கள் தொலைக்காட்சி சார்பா மிக்க நன்றி மணிகண்டன். நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.